இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மதுரைக்கு பக்கத்தில் மேலூரில் போகும்பொழுது நான் தனியாக, அப்போ நான் திருமணம்லாம் பண்ணலை, 2009-10 ஒரு ரோட்டோரு கடையில் வந்து டிஃபன் சாப்பிட போயிருக்கோம். மிஞ்சி போனால் அந்த கடைக்குள்ளே வந்து ஒரு 6-7 பேர் உட்காந்து தான் சாப்பிடலாம். அதில் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பரிமாறிட்டு இருக்கான். ஒருத்தர் உட்காந்துருக்காரு கல்லாவில். ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோப்பா அப்படின்னு, அண்ணா வேண்டாண்ணா நான் காசு கொடுத்துறேண்ணா அப்படின்னா. சின்ன பையன் 6ஆவதோ 7ஆவதோ படிக்கணும். ஏன்டா அண்ணா எங்கள் ஆத்தாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, ஆர்ஆர் பாட்டு எங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குண்ணா, சொல்லிகிட்டே இருப்பாங்கண்ணா, நான் கொடுத்துறேண்ணா அப்படின்னா. நாங்கள் இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு, டே என்னடா கஸ்டமர் கூட என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றது. அவருக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு. சனி ஞாயிறு மட்டும் லீவுக்கு வந்து வேலை பார்ப்பேண்ணா. அப்பா இல்லைண்ணா, அம்மா மட்டும்தாண்ணா, நான் வந்து ஹோட்டலில் வேலை போனேன். ஒரு நாளைக்கு எவ்வளோடா சம்பளம்னா 100 ரூபா அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிட்டது 80 ரூபா. அந்த காசு தரேன்றான். இதை விட ஒரு தேசிய விருது எனக்கு என்ன கிடைக்கும்? இதை விட என்ன கிடைக்கும்? இது போல சொன்னதுக்கப்புறம் அவரே ஓனரே, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், பாசத்தில் சொன்னான், காசு வேண்டாம், நான் அவனுக்கு சம்பளம் கொடுத்துறேன். நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் என் கையில் இருந்ததை ஒரு குறிப்பிட்ட காசை கொடுத்து அம்மாவுக்கு போய், அண்ணன்னு தானே சொல்கிறேன், அண்ணன் புடவை எடுத்து கொடுத்தேன்னு கொண்ட கொடுறேன் அம்மாவிட்ட அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு இவ்வளோ காலம் ஆனதுக்கு பிறகும் அந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணு கலங்கிட்டு இருக்கும். எங்கோ ஒருத்தர் முகவரியே தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறவன் என்னை அங்கீகரிக்கிறான். அது எனக்கு கிடைச்ச பெரிய விருதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா.